தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் பல்வேறு விடயங்கள் குறித்து ரொம்ப விறுவிறுப்பாக பேசப்பட்டு வருது. அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுல பாமக தொடர்ந்து உறுதியாக இருக்காங்க. எப்போவுமே சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் வேண்டும், அப்போதான் அது தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநிறுத்த முடியும், கொண்டு வர முடியும், அதை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதே உறுதியோட தமிழக அரசும் இருக்காங்க, மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது. இது இந்த நிலைப்பாட்டில் என்ன, யார் இதுக்கு முக்கியமான காரணம், யார் எடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அடிப்படை சட்டம் தெரியாத அமைச்சர்களும் அதிகாரிகளும் இருக்கிற வரைக்கும் அதை முறையா எடுத்து சொல்லாத அதிகாரிகள், அடிப்படை சட்டம் தெரியாத அமைச்சர்கள், அதை முறையா எடுத்து சொல்லாத அதிகாரிகள், இந்த 2 பேர் இருக்கிற வரைக்கும் நமக்கு இது போன்ற சோதனைகளை இருக்கத்தான் செய்யும். 2008 பலமுறை நம்ம இங்க பேசிட்டோம். புள்ளி விவர சட்டம் செக்ஷன் 3 படி மாநில அரசுக்கு எப்ப வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அந்த லைன் ரொம்ப முக்கியம். எப்ப வேணுமானாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பக்காவா பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். சார் கேக்குதா? சார் கேக்குதா சார்? கேக்குது சார், கேக்குது. தொடர்ந்து பேசுங்க, கேக்குது. ஓகே ஓகே. அப்படி அந்த அடிப்படையில் இப்ப 2010க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 83ல அம்பாசங்கர் கமிஷன் மாநில அரசு எடுக்கலையா? 71ல சட்டநாதன் எடுக்கலையா? இது எல்லாமே இவங்க கவர்மெண்ட்ல வேற எடுத்துட்டு இவங்க இதை வச்சுக்கிட்டு இவ்வளோ டேட்டா, அதாவது மாநில அரசு 2 முறை எடுத்து நீங்க 69% வரையெடுத்து இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களே, எப்படி கொடுத்தீங்க? இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு, அதை எப்படி கொடுக்கணும்னு வரையறுக்கிறதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு போயிருமா? சட்டங்களை எடுத்து சரியா அதுதான் சொல்றாங்க. 69 விழுக்காடு நாங்க கொடுக்க முடிஞ்சது இல்லையா? அப்போ நாங்க வலுவான அதற்கான ஆதாரங்களையும் அதற்கான டேட்டால நாங்க முன்வைத்து அதை கொண்டு வந்தோம். நம்ம ஒரு விஷயம் கொண்டு வரோம்னா அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும். அது வலுவா நாம கொண்டு வந்தா மட்டும்தான் அதை தளர்த்த முடியாது, அதை யாரும் தடுக்க முடியாது. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ப்ராசஸ் அவங்க பண்ணல, முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. தமிழ்நாடு இடஒதுக்கீட்டுக்கு முன்மாதிரி மாநிலமா இருந்தாலும் தனியார் துறையில அல்லது அரசு துறையில கல்வி வேலை வாய்ப்புக்கு மிகப்பெரிய முன்னோடியா இருந்தாலும், இந்திய அளவில் மாநில அதிக சதவீத இடஒதுக்கீடை வச்சிருந்தாலும் நீங்க கொடுக்கிற இடஒதுக்கீட்டுக்கு எந்த டேட்டாவும் கிடையாது. சரி. உச்ச நீதிமன்றம் 2010ல 50% இடஒதுக்கீடு கேஸ் போகும்போது ரொம்ப தெளிவா பரவாயில்ல, நீங்க கொடுத்துட்டீங்க, இப்பவாது எடுத்து வச்சுக்கன்னு மாநில அரசுக்கு உத்தரவு போட்டுச்சு. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அம்பாசங்கர் கமிஷன். இப்ப மாநில அரசுக்கு உரிமை இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு, அதை முதல்வர் சொல்றாரு அப்படின்னா அடிப்படை சட்டம் தெரியாத அமைச்சர்னு சொல்றோம். மற்ற மாநிலங்கள்ல நடத்தினாங்க இல்லையா? கர்நாடகா, தெலுங்கானா, பீகார், அந்த மாநிலங்கள்ல நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி தமிழக அரசு சொல்றாங்களே. மற்ற மாநிலம் எடுத்துதானே இருக்காங்க, எடுக்காம இல்லையே. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாங்க. இப்ப பீகார்ல எடுத்தது கரெக்டா வரையறுத்தது என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது பிரச்சனை இல்லை சார். இப்ப பீகார்ல நடத்தப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லப்பட்டிருக்கு, இடஒதுக்கீடு உயர்த்தக்கூடிய வகையில இருக்கனால நீதிமன்றம் தலையிட்டு அனுமதி மறுத்து இருக்காங்க இல்லையா? அது பொது வெளியில திமுக காரங்க பரப்புற வதந்தி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓபிசிக்கு நீங்க 52% சொல்றீங்க, பிற்படுத்தப்பட்டவருக்கு அதனுடைய ரெப்ரசன்டேஷன் ஆல்ரெடி உங்க ஸ்டேட்டுக்கு இருக்குது, அதை முறைப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தப்புன்னு சொல்லல. நீங்க இன்டர்னல் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க வரையறுத்ததுதான் தப்பு ஒரு வகுப்புக்கு. மற்றபடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுக்கலாம். எடுத்ததுல இருக்கிற குளறுபடி தான் பீகார் உயர்நீதிமன்றம் நம்ம சுட்டி காட்டுச்சே ஒழிய மாநில அரசு தப்புன்னு எங்கேயுமே சொல்லல. இவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக அவங்கள கணக்கு அமைச்சு இப்படி மக்கள்கிட்ட பொய்யான தகவலை பரப்புறது. இன்னைக்கு கூட உயர்நீதிமன்றம் சென்னையில இது மதுரையில ஜாதிவாரி கணக்கு எடுப்ப மத்திய அரசுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மாநில அரசுக்கு முழு உரிமை உண்டு. பல உதாரணங்கள் இருக்கு. புள்ளி விவர சட்டம் இருக்கு, நீங்க மாநில அரசு ஏற்கனவே எடுத்த உதாரணம் இருக்கு,
அதன் அடிப்படையில நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால எடுக்கிறதுக்கு நீங்க நிறைய எடுத்து முன்னெடுத்து போறதுக்கு நீங்க ரெடி கிடையாது. நீ எடுத்தா ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் அங்க கோலை தள்ளி விடுறாங்க. மத்திய அரசு ஹெட் கவுண்ட் பண்ணும்போது ஸ்டாட்டிஸ்டிக் சர்வே எடுத்தாங்க அப்படின்னா அதுதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு. இப்ப நீங்க வந்து புள்ளி விவர இந்த சென்சஸ் எடுக்கும்போது நீங்க அது கூட 31 கேள்வி கேட்கப்படுது சார். அந்த 31 கேள்வி நீங்க என்ன வகுப்பு, என்ன பொருளாதாரம், என்ன வந்து கல்வி நிலை, எல்லா சமூக இழிநிலை எல்லாத்தையும் அதுல கேட்டுருவாங்க. அந்த கணக்கை எடுத்து மத்திய அரசாங்கம் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சென்சஸுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா மாநில அரசுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. மாநில அரசுக்கு முழு உரிமை உண்டு. நிச்சயமாக எப்ப வேணா எடுக்கலாம். கரெக்டா வந்து அவங்களுக்கு சொல்றதுக்கு அமைச்சர் இல்ல, முதல்வரை தவறா வழி நடத்துறாங்க. உச்ச நீதிமன்றத்துல 69% கேஸ் பெண்டிங்ல இருக்கு. எப்ப வேணும்னாலும் விசாரணைக்கு வரும். அப்படி விசாரணைக்கு வரும்போது உங்கள்ட்ட என்ன புள்ளி விவரம் 69 கேட்டா அதுக்கு எந்த டேட்டாவும் இல்லைன்னு சொல்லி 69 50 குறைக்கப்படும். அப்படி 50 குறைக்கப்பட்ட எஸ்சி எஸ்டிக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. அவங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் இருக்கிறதுனால அவங்கள ஒண்ணு சட்டம், அது கான்ஸ்டிடியூஷன், அதை ஒண்ணு பண்ண முடியாது. இதுல வந்து எங்க கை வைப்பாங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் கை வைப்பாங்க. சோ இது வந்து 50 வந்து 31 மாறிடும். அதனால முதல்வருக்கு இப்பவும் சொல்றோம், நான் போன அவங்களையும் சொன்னோம், தயவு செஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கு ஒரு டேட்டா வச்சுக்குங்க. இல்லைன்னா திராவிட கட்சிகள் ரெண்டுக்குமே சொல்றேன், தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக பாதிக்கப்படும். லாஸ்ட் டைம்ல அன்புமணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே அது சொன்னாரு. இத வந்து எடுக்கலன்னா திராவிட கட்சிகளுக்கு அதோட வந்து என் கார்டு போட்டுருவாங்க தமிழ்நாடு மக்கள். சோ எச்சரிக்கையாகவும் சொல்றோம், சட்டத்தில் இருக்க வாய்ப்பையும் சொல்றோம். முதல்வர் இப்பவாது புரிஞ்சுக்கிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு உத்தரவு பண்ணும். மத்திய அரசை கை காமிச்சுக்கிட்டு ஒரே பக்கம் பாத்தீங்கன்னா மாநில அரசு பறிக்கிறீங்கன்னு சொல்றது, இன்னொரு பக்கம் கன்கரன்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறது கொண்டு அங்க கொடுக்கறது. கல்வி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் விட்டுட்டாங்க. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு தான் இல்ல அப்படி மத்திய அரசு தான் சொன்னாங்க அப்படின்னா நாளைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு உரிமையும் பறிக்கப்படும். சோ கொஞ்சம் தெளிவா முதல்வர் இப்பவாது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்தாரு அப்படின்னா உத்தரவிட்டா மக்களுக்கு நல்லது. இவங்களுடைய பாலிடிக்ஸுக்கு நம்ம பாதிக்கப்பட வேண்டியது.